போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை ஜாபர் சாதிக் பயன்படுத்தியது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜாபர் சாதிக்கின் நிறுவனமான கூல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022-2023 காலகட்டத்தில் தனது கூல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளது. இதே காலகட்டத்தில்தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்திற்கான பொருட்களை வழங்கியது ஜாபர் சாதிக்கின் கூல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனமாகும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமும் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஜாபர் சாதிக், அவரது மனைவி அமினா பானு, ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீதும் 8 நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.